ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா யூசர் கிட்ட இருந்து ஒரு சென்டென்ஸ் வாங்க போறோம். அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற யூனிக் லெட்டர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, யூனிக் லெட்டர்ஸ். யூனிக் லெட்டர்ஸ் அப்படின்னா இப்போ ஆப்பிள் அப்படின்னா இதுல யூனிக்கா இருக்கிறது ஏபிஎல்இ. ஏன்னா பி வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகுது இல்லையா? ஸோ யூசர் கிட்ட இருந்து ஒரு சென்டென்ஸ் நம்ம வாங்க போறோம். அதுல இருக்கிற யூனிக்கான வேர்ட்ஸை மட்டும் எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஏபிஎல்இ பக்கத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கமா போட்டும் பிரிண்ட் பண்ணலாம், அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணலாம். இட்ஸ் அப் டு அஸ். ஸோ யூசர் கிட்ட இருந்து ஒரு சென்டென்ஸ் வாங்க போறோம். அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற யூனிக் வேர்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன பண்ணலாம்? இந்த ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? சரி, இதுல யூனிக் வேர்ட்ஸ் இப்போ நான் ஏபிஎல்இன்னு சொன்னேன் இல்லையா? எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? நீங்க மேனுவலா பண்ணும்போது மைண்ட்ல இந்த இதை பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க, ஒவ்வொரு இதுவா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எந்தெந்த லெட்டர் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம் சார். ஓகே, சரி, நான் வேற மாதிரி சொல்றேன். இப்போ உங்ககிட்ட ஒரு பேஸ்கெட் இருக்கு, ஒரு கூடை இருக்கு. அந்த கூடையில இன்னொரு வாளியில கலர் பால்ஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? ஒரு 4 கலர்னு வச்சுக்கோங்களேன். 4-5 கலர் பால்ஸ் வந்து நிறைய பால்ஸ் இருக்கு. உங்ககிட்ட கொடுத்துருக்க பேஸ்கெட்ல கலர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாத பால்ஸா எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் என்னென்ன கலர் இருக்குன்னு பார்ப்போம் சார். ஓகே, எல்லா கலர்ல இருந்தும் ஒவ்வொரு பால் எடுப்போம். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கலர் இருக்குன்றத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்குவ இல்லையா? சார் எல்லா கலரையும் மைண்ட்ல வச்சுக்க முடியுமா? இப்ப அதுல 10 கலர் இருக்கு இல்ல, அதுல எத்தனை கலர் இருக்குன்னே உனக்கு தெரியாது. பல கலர்ஸ் இருக்கு, எத்தனை கலர் இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் எடுத்து போட்ட பேஸ்கெட்ல கலர்ல வைக்கும் போது ஒரு கலர்ல ஒண்ணுதான் இருக்கணும். எடுக்கிறப்பவே அந்த கலர் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். எதுல இருக்கான்னு செக் பண்ணணும். பாஸ்கெட்ல இருந்து அந்த கலர் நான் ஒரு கலர் பிக் ஒரு பால் பிக். ஓகே, சோ யூ வில் பிக் ஒன்லி ஒன் பால் அட் அ டைம் இல்லையா? ஒரு டைம் வந்து ஒரு பால் மட்டும் தான் பிக் பண்ணுவீங்க, கரெக்டா? இப்ப சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு பால் எடுத்து போட்டுருவோம். ரெண்டாவது பால் எடுத்து போடும்போது ஃபர்ஸ்ட் போட்ட பாலும் இந்த பாலும் சேமா இருக்கான்னு பார்ப்போம் சார். ஓகே, இல்லைன்னா பாஸ்கெட்ல ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, மூணாவது பால் எடுக்கிறீங்க. மூணாவது பாலும் அதே மாதிரி தான் சார். ஃபர்ஸ்ட் 2 பாலும் இந்த பாலும் சேமா இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இல்லைன்னா ஆட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து நாலாவதா ஒரு பால் எடுக்கும் போது பாஸ்கெட்ல இருக்கிற பாலும் நான் கையில வச்சிருக்க பாலும் சேமான்னு பார்ப்போம். இல்லைன்னா ஆட் பண்ணிக்குவோம், இருந்துச்சுன்னா விட்டுருவோம் இல்லையா? எஸ் சார். இந்த லாஜிக் கரெக்டா? நீங்க மேனுவலா ஒரு பாஸ்கெட்ல ரிப்பீட் ஆகாத கலர்ல பால் எடுக்கணும் அப்படின்னா இப்படிதான் பண்ணுவீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு பால் எடுத்து வைப்பீங்க, ஏன்னா பாஸ்கெட் இனிஷியலா எம்டியா இருக்கு. ஒரு பால் எடுத்து வைக்கிறீங்க. ரெண்டாவது பால் எடுக்கும் போது பாஸ்கெட்ல ஏற்கனவே அந்த கலர் இருக்கான்னு பாக்குறீங்க. இருந்துச்சுன்னா விட்டுருவீங்க, இல்ல அப்படின்னா பாஸ்கெட்ல ஆட் பண்ணி வைக்கீங்க. அண்ட் தென் யூ ரிப்பீட் த ப்ராசஸ் அகைன் அண்ட் அகைன். எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும்? லாஸ்ட் பால் எடுக்கிறது. லாஸ்ட் பால் எடுக்கிற வரைக்கும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு பாலா எடுத்து நீங்க டிஸ்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ரிப்பீட் ஆச்சுன்னா, ரிப்பீட் ஆகலைன்னா எடுத்து பாஸ்கெட்ல வச்சுக்கிறீங்க. ஸோ கடைசி பால் கையில் எடுக்கிற வரைக்கும் யூ ரிப்பீட் த ப்ராசஸ். இதுலயும் அதான் பண்ண போறோம். ஸோ யூனிக் லெட்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம அப்படிதான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம பாஸ்கெட்னு சொன்னோம் இல்லையா? அந்த பாஸ்கெட்ல என்ன இருக்கும்? பாஸ்கெட் எம்டியா தான் சார் இருக்கும்.
ஓகே. அந்த பேஸ்கெட்ல என்ன வைக்க போறோம்? வச்சதுக்கு அப்புறம் அதுல என்ன இருக்கும்? பால்ஸ் இருக்கும் சார். ஓகே. அப்ப இது என்ன டேட்டா டைப்பா ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஒரே ஒரு பால் இருக்குமா? நிறைய பால்ஸ் இருக்குமா? நிறைய பால்ஸ் இருக்கும் சார். ஓகே. அப்ப என்ன டேட்டா டைப்பிங் யூஸ் பண்ணலாம்? லிஸ்ட் யூஸ் பண்ணலாம் சார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் நான் ஒரு சென்டென்ஸ் நான் வாங்கிக்கிறேன். ஓகே. ஓகே. இந்த மாதிரி நான் ஒரு சென்டென்ஸ் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் யூனிக்கா இருக்கிற வேர்டை நான் ஸ்டோர் பண்றதுக்கு, லெட்டர்ஸை நான் ஸ்டோர் பண்றதுக்கு ஐ வாண்ட் அ லிஸ்ட். லெட்டர்ஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட். அந்த லெட்டர்ஸ்ல என்ன இருக்க போகுது? அந்த லிஸ்ட்ல என்ன இருக்க போகுது? லிஸ்ட் ஆஃப் வாட்? கெஸ் பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, கெஸ் பண்ணுங்க. அந்த லெட்டர்ஸ்ல நான் என்ன போட போறேன் அந்த லிஸ்ட்ல? கேரக்டர்ஸ். ஓகே. அதுக்கே இவ்வளோ யோசிச்சு சொல்றீங்க? லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ், ரைட்? ஒரு லெட்டர் தான் போட போறேன் நான். அந்த லிஸ்ட்ல ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு லெட்டர். ஐன்றது ஒரு லெட்டர், ஏன்றது ஒரு லெட்டர், எம்ன்றது ஒரு லெட்டர், இல்லையா? ஸோ ஐ எம் கோயிங் டு ஆட் லெட்டர்ஸ். ஒவ்வொரு லெட்டரா எடுத்து ஒவ்வொரு கேரக்டரா எடுத்து நான் ஆட் பண்ண போறேன், ரைட்? ஸோ இட் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். இட் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே. இப்போ இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு லெட்டரா எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபார் லூப்ல போறோம். ஓகே. ஃபார் லூப்ல என்ன பண்ணோம்? ஃபார் சிஹெச் இன் சென்டென்ஸ். ஓகே. ஸோ இப்படி போட்டோம்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸா கிடைக்கும். லெட்டர்ஸ்ல எப்படி ஆட் பண்றதுன்னு தெரியும். எப்படி ஆட் பண்றது லெட்டர்ஸ்ல? ஓகே. டாட் அப்பெண்ட் ஆஃப் சிஹெச், அந்த கேரக்டரை நம்ம ஆட் பண்றோம். இப்போ நம்ம எல்லா கேரக்டரையும் ஆட் பண்றோம், பட் we don't want to add all the characters. எப்போ கேரக்டர் ஆட் பண்ணணும்? யூனிக்கா இருந்தா ஆட் பண்ணுவோம். யூனிக்கா இருக்கும்ன்றது எப்படி தெரியும்? என்னவா இருந்தா யூனிக்? கேரக்டர் நாட் இன் சென்டென்ஸா இருந்ததுன்னா யூனிக்கா இருக்கும். கேரக்டர் சென்டென்ஸ்ல இல்லாம இருக்கணுமா? கேரக்டர் எப்படி சென்டென்ஸ்ல இல்லாம இருக்கும்? நம்ம சென்டென்ஸ்ல இருக்கிறது தானே கேரக்டர். லெட்டர்ஸ்ன்ற லிஸ்ட்ல இல்லாம. ஓகே. சோ இந்த கேரக்டர் அந்த லெட்டர்ஸ்ன்ற லிஸ்ட்ல இல்லாம இருந்ததுன்னா யூனிக், இல்லையா? ஏற்கனவே அந்த லிஸ்ட்ல ஒவ்வொரு லெட்டரா நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அந்த லிஸ்ட்ல இந்த கேரக்டர் இல்ல அப்படின்னா தட் இஸ் யூனிக். ஏற்கனவே இருந்ததுன்னா அது யூனிக் இல்ல. ஏற்கனவே இல்ல அப்படின்னா அது யூனிக், இல்லையா? சோ அப்போ இஃப் கேரக்டர் இந்த லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்றதை எப்படி செக் பண்றது? கேரக்டர் இன் லெட்டர்ஸ் இந்த மாதிரி போட்டோம்னா இந்த கேரக்டர் இந்த லெட்டர்ஸ் இந்த கேரக்டர் இஸ் நத்திங் பட் இது வந்து ஒரு சிங்கிள் கேரக்டர். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங் கேரக்டர் எல்லாமே ஒண்ணுதான், இல்லையா? சோ இந்த கேரக்டர் இந்த லிஸ்ட் அரேல ஐ மீன் இந்த லெட்டர்ஸ் அரேல இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். இந்த லெட்டர்ஸ் அரே ஆர் லிஸ்ட், இந்த லெட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கான்னு பாக்குறோம். இருந்துச்சுன்னா ஆட் பண்றோம். ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சா? அதுல இல்லனா தான. ஓகே. இல்லனா தான் ஆட் பண்ணணும், இருந்துச்சுன்னா ஆட் பண்ணக்கூடாது. சோ நாட் இன் அந்த கேரக்டர் இந்த லெட்டர்ஸ்ல இல்ல அப்படின்னா நம்ம ஆட் பண்ண போறோம். இருந்துச்சுன்னா we don't do anything. Any questions? சார் இன்னொரு தடவை மட்டும் அந்த இஃப் கேரக்டர் நாட் இன் அந்த 5th லைன் மட்டும் ரிப்பீட் பண்ண ஓகே, முடியுமா? ரைட். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ்ல இருந்து ஒவ்வொரு கேரக்டரா எடுக்கிறோம்.
இந்த லெட்டர்ஸ்ல ஆட் பண்றோம். கரெக்டா? டீபக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஐ இருக்கு, லெட்டர்ஸ்ல ஐ ஆட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்பேஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிட்டே இருக்கும். அடுத்து ஏ, எம், அதுக்கப்புறம் ஸ்பேஸ். இந்த மாதிரி லெட்டர்ஸ்ல ஒன்னு ஒன்னா ஆட் ஆகுது. லெட்டர்ஸ்ன்ற லிஸ்ட்ல ஒவ்வொரு கேரக்டரா ஆட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த லெட்டர்ஸ்ன்ற லிஸ்ட்ல இந்த கேரக்டர் ஏற்கனவே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இருக்கான்றதை எப்படி செக் பண்ணுவோம்? இஃப் அந்த கேரக்டர் வந்து இன் லெட்டர்ஸ். ஸோ இப்படி போட்டோம்னா அந்த லிஸ்ட்ல அந்த கேரக்டர் இருக்கா அப்படின்னு செக் பண்றோம். இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோ. ஸோ இந்த ஐன்றது இந்த லெட்டர்ஸ்ல இருக்கா, ஸ்பேஸ் வந்து இந்த லெட்டர்ஸ்ல இருக்கா, ஏ வந்து இந்த லெட்டர்ஸ்ல இருக்கா, இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நமக்கு அது தேவை கிடையாது. இருந்துச்சுன்னா ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இதை நான் ரன் பண்றேன். இந்த ப்ரோக்ராம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒர்க் ஆகாதுன்னு தெரியும். அப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன? ஐ சார். அந்த ஐ வந்து இந்த லெட்டர்ஸ்ல இருக்கா? இல்ல. ஓகே, இல்ல இல்லையா? சோ இருக்கான்னு செக் பண்ணுது, இல்ல, அதனால ஆட் பண்ணல. இருந்துச்சுன்னா தானே ஆட் பண்ண சொல்றோம். அந்த லெட்டர்ஸ்ல தான் இல்லையே. இப்ப ஸ்பேஸ் வந்து லெட்டர்ஸ்ல இருக்கா? இல்லண்ணா. இல்ல, அப்போ ஆட் ஆகாது. ஏ லெட்டர்ஸ்ல இருக்கா? இல்ல. இல்ல இல்லையா? சோ கடைசி வரைக்கும் இந்த லெட்டர்ஸ்ல எதுவுமே இருக்காது. இங்க நானு பிரிண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு போட்டு நான் இங்க பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். ஒண்ணுமே இருக்காது, எம்டியா தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இருக்கான்னு பார்க்கும், எதுவுமே இல்லை, எம்டியா தான் இருக்கு. ஸோ இது எம்டி ரிட்டர்ன் ஆகும். நமக்கு தேவை இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுன்னு சொல்றோம், அது கிடையாது. நமக்கு தேவை இல்லைன்னா ஆட் பண்ணணும். ஸோ கேரக்டர் வந்து லெட்டர்ஸ்ல இல்ல அப்படின்னா ஆட், இருந்துச்சுன்னா டோன்ட் டூ எனிதிங் இல்லையா? இதை இப்போ டீபக் பண்ணி பார்ப்போம். ஐன்றது இப்போ லெட்டர்ஸ்ல இருக்கா? இல்ல சார். இல்ல. இல்ல, அப்போ ஆட் பண்ணிக்கோ. ஸ்பேஸ் இருக்கா? இல்ல. ஓகே, அப்ப ஆட் பண்ணிக்கோ. அடுத்து ஏ, ஏ இல்ல, ஆட். எம் வந்து இல்ல, ஆட். ஸ்பேஸ் இருக்கா? இருக்கணும். இருக்கு இல்லையா? செகண்ட் பொசிஷன்ல ஆல்ரெடி ஸ்பேஸ் இருக்கு, சோ டோன்ட் ஆட். அடுத்து ஏ இருக்கா? இருக்கு, சோ டோன்ட் ஆட். சோ இந்த மாதிரி தான் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இப்போ லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஐ ஸ்பேஸ் ஏஎம் டிஇஎன்டி. ஸோ ஏதோ ஒன்று இருக்கு. எஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஏ இல்ல, ஒய்யூஆர். கிளாஸ்ல சிஎல்எஸ் இருக்கு, ரெண்டாவது எஸ் வராது ஏன்னா அது ரிப்பீட் ஆகுது இல்லையா? ஸோ அவுட்புட் வந்து இப்படிதான் இருக்கும். இந்த லிஸ்ட் இப்படிதான் இருக்கும். ஐ எம் அட்டெண்டிங். அட்டெண்டிங்ல ஏ வரல, ஒரு டி தான் வந்திருக்கு, இன்னொரு டி வரல. இஎன் இருக்கு, டி இருக்கு, ஐ இருக்கு, என் இல்ல. என் ஏ இல்லைன்னா என் முன்னாடியே இங்க வந்துருச்சு, அதனால என் இல்ல. அதுக்கப்புறம் ஏ இல்ல, அண்ட் சோ ஆன். ஃபுல் ஸ்டாப் வந்து ஒரு தடவை தான் இருக்கு, ஸோ ஃபுல் ஸ்டாப் கடைசியா வந்துருது. புரியுதா? புரியுது சார். ஓகே, இதுல str.join. ஓகே, str.join ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல வந்து என்ன கொடுக்கலாம்னா எதை வச்சு ஜாயின் பண்ண போறோம், அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தோம்னா கொடுத்துருக்க லிஸ்ட ஸ்ட்ரிங் லிஸ்ட். ஸோ இது வந்து லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இல்லையா? தட் மீன்ஸ் இட்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங் லிஸ்ட எதையாவது வச்சு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிங் டாட் ஜாயின் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஒரு லிஸ்ட் பிரிண்ட் ஆச்சு, நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல ஓபன் ஆச்சு, ஸ்கொயர் பிராக்கெட்ல எண்ட் ஆச்சு, நடுவுல சிங்கிள் கோட்ஸ்ல நிறைய இருந்தது. இப்போ நான் டாட் வச்சு செப்பரேட் பண்ணிருக்கேன் இல்லையா? ஸோ டாட் வச்சு செப்பரேட் பண்ணதுனால ஒவ்வொரு கேரக்டருக்கு நடுவில் டாட் இருக்கு. ஸோ டாட் இல்லாம நான் போட்டேன்னா இது வந்து ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ சிங்கிள் ஸ்ட்ரிங். இதை ரன் பண்றேன், ஒரே ஸ்ட்ரிங் இருக்கிற லிஸ்ட்டை நான் ஒரே ஸ்ட்ரிங்கா நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங் டாட் ஜாயின். அதுல சிங்கிள் கோட்ஸ் போட்டு ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணனா ஜாயின் பண்றதுக்கு நடுவுல எதுவுமே யூஸ் பண்ணாத, இருக்கிறத அப்படியே பக்கத்து பக்கத்துல போட்டுக்கன்னு அர்த்தம். டாட் போட்டோம்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு பக்கத்துல டாட் போட்டுக்க, இல்ல ஸ்பேஸ் கொடுத்தனா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு நடுவுல ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்க. ஓகேவா? ஐ பக்கத்துல ஸ்பேஸ் இருக்கு, இது ஏ பக்கத்துல ஸ்பேஸ் இருக்கு, எம் பக்கத்துல ஸ்பேஸ் இருக்கு. இங்க வந்து 3 ஸ்பேஸ் இருக்கும், 1 2 3 ஸ்பேஸ். ஏன்னா ஐ பக்கத்துல ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஆக்சுவல் ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸ்க்கு அடுத்து ஒரு ஸ்பேஸ். ஸோ 3 ஸ்பேஸ் இருக்குங்க. ஓகேவா? எனி கொஸ்டின்ஸ்? சரி, இல்லைண்ணா. இப்போ ஒரு சென்டென்ஸ் நான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது சென்டென்ஸ்க்கு இதே மாதிரி நான் யூனிக் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது சென்டென்ஸ்க்கும் நான் கண்டுபிடிக்கணும் யூனிக் வேர்ட்ஸ். என்ன பண்ணணும்? மேல ஒரு சென்டென்ஸ்க்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன், ரெண்டாவதா இன்னொரு சென்டென்ஸ்க்கும் நான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? ஆர்த்தி. இப்போ மேல போட்ட ப்ரோக்ராம் ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டு ரைட். ஸோ ஒருவேளை, வெரி குட் ஆன்சர், ஒருவேளை உங்க ஆன்சர் இப்படி காப்பி பண்ணி கீழே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆன்சர் தப்பு. ஏன் தப்பு? எதுக்காக தப்புன்னு சொல்றேன். ஏன் 2 தடவை நான் காப்பி பண்ணிட்டு போட வேண்டியதானே? அப்படின்னா ஏன் தப்பு அப்படின்னா, இங்க கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன் பண்றோமா, கேஸ் இன்சென்சிட்டிவ் கம்பேரிசன் பண்றோமா? கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன் பண்றோம். கேபிட்டல் எஸ்ஸும் இருக்கும், ஸ்மால் எஸ்ஸும் இருக்கும் அவுட்புட்ல. ஓகே, கேஸ் சென்சிட்டிவ், கேஸை கம்பேர் பண்றோம். ரைட். இப்போ ஒருவேளை இதை நான் கேஸ் இன்சென்சிட்டிவா நான் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் லோயர் போட்டு செக் பண்ணுவேன் இல்லையா? அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கேயும் கேரக்டரையும் லோயரா போட்டுக்குவேன், லெட்டர்ஸையும் லோயரா போட்டுக்குவேன். ரைட். ஆட் பண்ணும்போது லோயரா போட்டுக்குவேன். அப்படி போட்டோம்னா கேஸ் இன்சென்சிட்டிவ் கம்பேரிசன் ஆயிரும். அப்படி போடலாம். அப்படி போட்டோம்னா நான் எத்தனை இடத்துல மாத்தணும்? மேல இங்க மாத்தணும்னா கீழே இங்கேயும் மாத்தணும். கரெக்டா? மேல நான் இங்க என்ன மாத்துறனோ அதே சேஞ்ச நான் இங்கேயும் பண்ணணும். ஒருவேளை நான் இங்க மட்டும் பண்ணிட்டு கீழே ஒருவேளை பண்ணாம விட்டனா ஒவ்வொரு அவுட்புட்டும் வேற வேற மாதிரி வரும் இல்லையா? ஒருவேளை என் ப்ரோக்ராம் இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட். நடுவுல வந்து நான் ஒரு பெரிய ப்ரோக்ராம், ஓகே, நடுவுல இந்த இடத்துல நான் வேற ஒரு ப்ரோக்ராம் நான் பெருசா எழுதுறேன். ஒரு லிஸ்ட் வச்சோ இல்ல ஏதோ ஒரு ப்ரோக்ராம், ஒரு பெரிய ப்ரோக்ராம் நான் இங்க சால்வ் பண்ணிருக்கேன். ஸோ நான் இங்க மேல போட்டிருந்த லாஜிக் கீழே போயிடுச்சு. இப்போ ஒரு 10 நாள் கழிச்சு என் ப்ரோக்ராம்ல நான் இதை கேஸ் இன்சென்சிட்டிவா மாத்தணும்னு நினைச்சு இங்க நான் அப்டேட் பண்ணிட்டேன். அப்போ என் ப்ரோக்ராம் கரெக்டா ஒர்க் ஆகுமா? கீழே போட்டிருக்கிறத நான் மறந்தே போயிட்டேன். ஏன் மறந்தேன்? ஏன்னா அது வேற இடத்துக்கு போயிடுச்சு, அதனால அதை எடிட் பண்ணணும்னு ஞாபகம் இல்லை. கரெக்டா? இந்த மாதிரி பிரச்சனை வருமா? இந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்கு தான் என்ன பண்ணுவோம், கோடை ரீயூஸ் பண்ணுவோம். கோடை காப்பி பண்ணி திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி வச்சுக்க மாட்டோம். அதுக்காக தான் ஃபங்க்ஷன்ஸ், கோட் ரீயூசபிலிட்டி. ஓகேவா? இப்போ மேல இருந்த இந்த கோடுக்கும் கீழே இருக்கிற இந்த கோடுக்கும் எது வித்தியாசமா இருக்கு? சென்டென்ஸ் மட்டும்தான் சார்.
சென்டென்ஸ் சென்டென்ஸ் மட்டும்தான். அந்த சென்டென்ஸ் யூசர் கிட்ட இருந்து வரும் இல்லையா? எஸ் சார். அப்போ அந்த சென்டென்ஸ்ன்றது இன்புட். ஓகே, இப்போ நான் இதை ஒரு ஃபங்க்ஷனா நான் போட போறேன். இந்த ஃபங்க்ஷன்ல இந்த ஃபங்க்ஷன் இதுதான் பண்ண போகுது இல்லையா? டெஃப் find unique letters of இதுல ஒரு சென்டென்ஸ் நான் போட்டுக்கிறேன். சென்டென்ஸ் இப்போ நான் கட் பண்ணதை உள்ள போட்டுக்கிறேன். இங்க சென்டென்ஸ்க்கு பதிலா பராமீட்டர் வந்து இந்த சென்டென்ஸ்னு எடுத்தேன்ல அதை நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். யூனிக் சென்டென்ஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கணும். இங்க சென்டென்ஸ்னு ஒரு வேரியபிள் நான் போடுறேன். ஆனா இந்த ஃபங்க்ஷன்ல நான் சென்ட்னு ஒரு வேரியபிள் நான் போடுறேன். இந்த வேரியபிளும் இங்க லைன் நம்பர் 10ல இருக்கிற வேரியபிளும் லைன் நம்பர் 1ல இருக்கிற வேரியபிளும் வேற வேற இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம், தப்பே கிடையாது. சேமா இருக்கலாமான்னா சேமாவும் இருக்கலாம், டிஃப்ரெண்டாவும் இருக்கலாம். தேர்ஸ் நோ மிஸ்டேக். அந்த பாராமீட்டர் கண்டிப்பா கொடுத்துருந்தாங்கன்னா டெஃப் ஃபங்க்ஷன்ல கொடுத்துருக்கீங்கல்ல சென்டென்ஸ், அது கண்டிப்பா கொடுக்கணும் வித் பாராமீட்டர். சரி, இப்போ நான் கொடுக்கல எந்த சென்டென்ஸ் வந்து. ஸோ நான் வந்து ஃபங்க்ஷன் நடத்தும் போது 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நான் சொல்லி கொடுத்தேன். வித் பராமீட்டர், வித்தவுட் பராமீட்டர், வித் ரிட்டர்ன் டைப், வித்தவுட் ரிட்டர்ன் டைப். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதுல என்ன காம்பினேஷன் வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் நான் கொடுக்காம விட்டேன்னா எதுல இருந்து யூனிக்கா கண்டுபிடிக்க போறோம்? ஓகே, ஒரு குக்கர்ல பருப்பு, கேரட்டு, முள்ளங்கி இதெல்லாம் போட்டாதான் சாம்பார் வரும். நான் எதுவுமே கொடுக்காம குக்கரை மூடி வச்சு நான் ஓபன் பண்ணனா வெறும் சுடுதண்ணி தான் இருக்கும் இல்லையா? ஸோ நான் பருப்பு, முள்ளங்கி, கேரட்டு இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த குக்கர்ல போட்டேன்னா குக்கர் வந்து ப்ராசஸ் பண்ணும், அவுட்புட் வந்து சாம்பார். அதுக்கு நம்ம இன்புட் கொடுக்கணும். 1 செகண்ட் இருங்க. ஓகே, ஐ அம் பேக். பக்கத்து ரூம்ல டிவி வால்யூம் ரொம்ப ஹையா வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. ஃபைன். ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு சென்டென்ஸ் அதே மாதிரி போட்டோம் இல்லையா? சென்டென்ஸ் வந்து இந்த சென்டென்ஸ்லயும் யூனிக்கா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் யூனிக் லெட்டர்ஸ் ஆஃப், இப்போ வேற பராமீட்டர் வேற சென்டென்ஸ் கொடுத்தோம்னா எனக்கு வேற அவுட்புட் கிடைக்கும். ரைட்? ஸோ ஒரு குக்கர்ல முள்ளங்கி பருப்புலாம் போட்டோம்னா முள்ளங்கி சாம்பார் கிடைக்கும். முள்ளங்கிக்கு பதிலாக கேரட் போட்டோம்னா கேரட் சாம்பார், கேரட்டுக்கு பதிலாக முருங்கைக்காய் போட்டோம்னா முருங்கைக்காய் சாம்பார் இல்லையா? ஸோ நம்ம என்ன இன்கிரீடியன்ட் போடுறோமோ அதுக்கு உண்டான அவுட்புட் வரும். ஃபங்க்ஷன் அதுதான் பண்ணுது. இட் டேக்ஸ் சம் பராமீட்டர், ப்ராசஸஸ் த இன்புட்ஸ் அண்ட் கிவ் சம் அவுட்புட். ஓகே, நம்ம வேற வேற இன்புட் கொடுத்தோம்னா அது ப்ராசஸ் பண்ணி வேற வேற அவுட்புட் கொடுக்கும். ரீயூஸ் பண்றதுக்காக தான் இப்படி வச்சிருக்கோம். ஸோ இப்போ நான் கோடு நான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். இதுல எத்தனை தடவை வேணா நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் இந்த கேஸ் இன்சென்சிட்டிவா மாத்துறேன் அப்படின்னா ஒரு இடத்துல மாத்தினா போதும், 10 இடத்துல மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இடத்துல மாத்தினா போதும், எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம். எனி கொஸ்டின்ஸ்? எனி கொஸ்டின்ஸ்? ஆர்த்தி, யாருமே கேட்கலன்னா அன்மியூட் பண்ணி கேட்டுறலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சார் இப்போ அந்த பாராமீட்டர் போடுறீங்களா சார், அதுல டைரக்டா அந்த சென்டென்ஸ் போடலாமா? அதாவது
இப்ப நான் இங்க கொடுக்கறது எப்படி சொல்றது, இந்த வேரியபிள் இருக்கு இல்லையா, இந்த வேரியபிளும் நான் இங்க லைன் நம்பர் 10ல கொடுக்குற வேரியபிளும் லைன் நம்பர் 1ல இருக்கிற வேரியபிளும் வேற வேற. ரெண்டும் ஒரே வேரியபிள் கிடையாது. ஒரே வேரியபிள் கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே. இல்ல சார், வேரியபிள் கேட்கல. அந்த சென்டென்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுல நம்ம ஸ்ட்ரிங் கொடுக்குறோம்ல சார், அது டைரக்டா அந்த பாராமீட்டர்ல அந்த ஸ்ட்ரிங் கொடுக்கலாம் கொடுக்கலாம் கொடுக்கறதுல தப்பே கிடையாது. சில இடத்துல அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம், ஏன்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுக்க மாட்டோம். ஓகே, இந்த மாதிரி கொடுக்கலாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி கொடுக்காம நான் ஏன் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, நாளைக்கு நான் இந்த வேரியபிள்ல இன்புட் அப்படின்னு நான் போட்டுக்குவேன். ஓகே, ஸோ அப்போ இந்த வேரியபிள் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். டைரக்டா கொடுத்தா தப்பானா தப்புலாம் கிடையாது, அப்படியே காப்பி பண்ணி கொடுக்கலாம். தேர் இஸ் நோ மிஸ்டேக். வேரியபிள்ல போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும், படிக்கும் போது நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கிளியரா இருக்கும். நான் வேரியபிள்ல போட மாட்டேன், டைரக்டா இப்படியே போட்டுக்குவேன் அப்படின்னா வெல் அண்ட் குட், நோ ப்ராப்ளம். ஓகேவா? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? இல்லண்ணா.